சரவணா கடையில மயிலும் நீனியும் ஏதாவது சண்டை போட்டாங்களான்னு எல்லாரும் சந்தேகம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமா கேக்குறேன், என்னடா நடந்துச்சுன்னு கேட்டாலும் மயில ஆட்டோல இறங்கி ரூமுக்குள்ள போய் கதவவே நினைச்சுக்கிட்டு கண்ணீரோட அவ்வளவுதான் ரூமை விட்டே வெளியே வரமாட்டேங்கிறாளாம். ஏதாச்சும் ஆச்சான்னு எல்லாரும் மாத்தி மாத்தி கேட்க மரத்த மாதிரி அமைதியா இருக்கிறதால டென்ஷன் இன்னும் ஏறுது. அப்போ ஒருத்தர் கத்துற மாதிரி, தயவு செய்து இவன் கதையை என்கிட்ட கேட்காதீங்க, இவ இப்ப நம்ம வளர்த்த புள்ள மாதிரிதான் சொல்ல சத்தமே இல்லாம ரொம்ப பேர் அதிர்ச்சி. அந்த பாவம் புள்ள வீட்ல வசதியா இல்லைன்னு கடைக்கே வர சொல்லி இங்க வசதியா பாக்கணும்னு வந்தவங்க இப்ப மச்சந்து நிக்கிற அளவுக்கு அழுதுகிட்டு இருக்காங்கன்னு ஒருவர் சொல்ல, இன்னொருவர் அதே ஆட்டோல திரும்ப வீட்டுக்கே போயிருப்பாள்னு நினைச்சேன், உங்க சண்டைக்கு முடிவே இல்லடான்னு கண்டிக்கிறார். அதுக்குள் ஒருத்தர், மயிலுகிட்ட நான் பேசிக்கிறேன், அவகிட்ட நல்லா நடந்துக்கணும், எதுக்குடா அவளை அழ வைக்கணும்னு கேட்டாலும் உடனே இன்னொருவர், நான் பாத்துக்கிறேம்மா நீ விடு, இவ முதல்ல பாத்துக்கிறேன், நீ ஈகோ கிளாஷ் ஆரம்பிக்கிறது. அவங்க இருவரும், நீ வேற அவன் கூடவும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க, நானே யாருடனும் சேரவில்ல சாமி தகராறு. அதே சச்சரவுல ஒருத்தி பொறுமை கெட்டு நம்ம பக்கம் இவன் கிட்ட புத்தி பதி சொல்லுவான். அவன் கிட்ட ஏதாவது கேட்டா அவன் ஒழுங்கா சொல்லுவானா, அவன் பிரச்சனை அவனே பாத்துக்கட்டும், எனக்கு பசிக்குது முதல்ல சோத்த போடுன்னு சொல்லி கிச்சனுக்கு போயிடுறா. அங்கும் மயில் சாப்பாடு வேண்டாம்னு கோவத்தோட சொல்றா. என்ன கோவம் இருந்தாலும் சாப்பாடு மேல காட்டக்கூடாதுன்னு அடக்கிற அக்காவுக்கும் அவ சாப்பாடு வேண்டாம்னு பிடிவாதம். வாமையிலே விட்டாருப்பா, மாமா சொல்றேன்ல மெதுவா அழைக்கிறாங்க. அவளை ஒரு விதத்தில் என்று உட்கார வைத்து ஒரு இட்லி, அந்த மூளைக்குமா பார்த்தோம், நல்லா சாப்பிடுன்னு அன்பும் கவலையுமாக சொல்லி உணர்ச்சி நிறைந்த சூழ்நிலையை உருவாக்குறாங்க.